நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும், நமக்கெல்லாம் தோன்றா துணையாக நம்ம அகத்திலே வீற்றிருக்கூடிய அருட்பெரும் ஜோதியாக எம்பெருமானுடைய திருவடிகளையும், மற்றும் இங்கு வீற்றிருக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் நம்முடைய மனமே மொழிகளாகிய முக்கரன் அவர்கள் மிக பணிவோடு தங்களுடைய பாதார விந்தங்களுக்கு அர்ப்பணம் செய்து, நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றார் வள்ளல் பெருமான். அப்பேற்பட்ட ஒப்பற்ற நோக்கத்தினோடு திருவருள் கருணையோடு இப்பேற்பட்ட ஞான நூலினெல்லாம் நாம் எல்லாம் அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒருமித்து சிந்திக்கும்படியாகிய அற்புதமானது ஒரு நல்ல நாளாகி இனிய நாள், ஒரு பொன்னான திருநாள், ஒரு ஞான நாளாகிய இந்த நாள் அமைந்திருக்கிறது எண்ணி மீண்டும் ஒரு கணம் என் மனம் மகிழ்வடைந்து எம்பெருமான திருவடிகளுக்கும் குருநாத திருவடிகளுக்கும் அன்பு கலந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் விரித்தாக்கி கொண்டு, மேலும் இப்பேற்பட்ட அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பினையெல்லாம் நம்முடைய பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்கின்ற வார்த்தைக்கிணக அப்படிப்பட்ட பாசமாகிய அந்த வினையெல்லாம் எம்மை விட்டு ஓடும்படியாக செய்த எம்முடைய ஞானாசிரியராகிய குருவடிகளையும், இப்பேற்பட்ட இந்த நெறியிலே எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய என்னுடைய தாய்த்தன் திருவடிகளையும் மற்றுமுள்ள பல ஆசிரியர் திருவடிகளையும் அவங்களுடைய திருவடிகளையும் திசை நோக்கி நிலம் தோய ஒரு கணம் விழுந்து வணங்கி, உமாபதி சிவாச்சாரியுடைய திருவடிகளையும் ஆசிரியராகிய ஆனந்தராசன் திருவடிகளையும் வணங்கி, இப்போது அற்புதமாகிய திருவருட்பயன் என்கின்ற ஞான சாஸ்திர நூலினை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே நாம் சென்ற வகுப்பிலே நாம் 43 குறட்பாவை நாம் சிந்தித்து இருக்கின்றோம். இன்று நாம் 45வது அதிகாரமாகி அருளது நிலையிலே 44வது குறட்பாவை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம் ஐங்கர பெருமானை தியானம் செய்து காப்புச்செயலாகிய முதல் பச்சையிலே நாம் ஒரு கணம் வாசித்து நாம் நூலுக்குள் நுழைவோமாக. திருவருட்பயன் காப்புச் செய்யும் நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். பொருள்: அருள் வடிவான யானை கன்றாகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூலறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருள் ஆகாது, அது எளிதில் வரும். ஆமாங்க. அப்படிப்பட்ட எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய திருவடி நாம் வணங்கி இந்த நூலுக்குள் நுழைந்தபடியாலே நமக்கு மாயையினால் ஏற்படக்கூடிய எந்த தொந்தரவும் நமக்கெல்லாம் வராதவனும் விநாயகர் பெருமான் அருள் செய்வான். மற்றும் இந்த பாடல் இருக்கக்கூடிய விளக்கம் எளிமையாக அவர் சிந்தையில் வந்து விழவும், மற்றும் இங்கே வந்துக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த வகுப்பு முடியும் மட்டிலும் மாயையினால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் மாயை தான், இந்த உடம்பே மாயை இருக்கும்போது தொந்தரவு பண்ணாமல் எப்படி ஐயா இருக்குன்னா கடினம்தான். ஏன்னா உடம்பும் மாயை, சுற்றி அனைத்தும் மாயை, மாயிலே அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் அதிலிருந்து வெளியே நம்ம பார்ப்பது என்பது இயலாத ஒன்று தான். அதனாலே விநாயகர் பெருமான் சற்று நம்மளுக்கு அருள் செய்து ஞானத்தமாகிய இந்த ஞான நூலினை நாம் செவி மடுக்குமாறு செய்யுமாறு வேண்டிக் கொண்டு நாம் நூலுக்குள்ளே காலம் தாமதம் செய்யாமல் நுழைவுமாக திருச்சிற்றம்பலம். 5ஆம் அதிகாரம் அருளொரு நிலை. குறள் 44. உலகர் உணராமைக்கு காரணம். பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார் போதாமாம் மெய்யிருண்டும் காணார் மிக. பொருள்: ஆணவ மல மறைப்பினால் இருண்ட அறிவினை உடைய பக்குவமில்லாத மாந்தர் ஞானமாகிய அருளையும் அறியார், அந்த அருளின் வடிவாகிய ஞான குருவின் நிலையையும் அறியார். சொற்பொருள்: பொய் ஆணவ மல மறைப்பினால் இருண்ட அறியாமையே வடிவான சிந்தை அறிவினை உடையவராகிய பொறியிலார் திருவருளை பெரும் பக்குவம் இல்லாதவராகிய உலகர் போதம் ஞானமாகிய அருளும் ஆம்மெய் அந்த அருள் கொண்டதாகிய குரு வடிவும் இரண்டும் ஆகிய இவ்விரண்டையும் மிக காணார், முற்றிலும் அறிய மாட்டார். பொய் இருண்ட சிந்தை பொறியிலார். பொறி என்று சொன்னால் அப்படிப்பட்ட திருவருளை பெரும் பக்குவம் இல்லாதவராகிய உலகர், அதான் சொல்ற பொறியிலார் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஆணவ மல மறைப்பினால் இருண்ட அறிவினை உடைய பக்குவம் இல்லாத ஆன்மாக்களுக்கு இவர ஞானமாகிய அருளையும் அறியார். அதான் சொன்ன பார்த்தீங்க,
இப்படிப்பட்ட இந்த உடம்பு நாம் இல்லை என்கின்ற ஒரு பக்குவம் இருக்கிறது, அதுதான் உயர்ந்த பக்குவம். அதாவது துன்பத்திற்கு எது காரணம்னு சொன்னால், எங்கே நான் என்கின்றது ஒன்று இருக்கின்றதோ அன்று தான் துன்பம் உதயமாகின்றது. அப்போது நான் என்பது முற்றிலும் அழிந்துட்டுதுன்னு சொன்னால் துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. இதுக்கு பேர் சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க. நம்மலாம் பாருங்க, ஒரு பொருள் வாங்கிட்டாலோ இல்லை இந்த வீடு பட்டா வந்துட்டாலோ இல்லை எதனா சொந்த இடம் வாங்கிட்டாலும் என்ன பண்ணுறோம், வானத்துக்கு பூமியும் குதிப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு சீட்டு என்ன வந்துட்டுமே, ஐயோ உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் இதை வின் பண்ணிட்டீங்க, ஒரு 50 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ஊங்குதுன்னு சொன்னேன். ஆமாம், சைவ சித்தாந்த வகுப்புக்கு அடுத்த வாரம் போய் என்ன நஷ்டம் வரும். 50 லட்ச ரூபாய்க்கு 50 பிளான் பண்ணுவோம். கீரை பக்கத்தில் இடம் பட்டா இடம்னா இருக்குதா, இங்கே ஃப்ளாட்டுங்கன்னா வருதா, பட்டா இடம் வாங்கணும், உடனே வீடு கட்டலாமா, உடனே செங்கலுக்கெல்லாம் ஆர்டுவர்ஸில் போய் பே பண்ணிடும். இல்லை கார் எதனா புதுசாக மாடல் கார், ஆடி கார் வாங்கலாமா, BMW வாங்கலாமா, பென்ஸ் கார் வாங்கலாமா, இல்லை ராயல் என்ஃபீல்டு எதனா புதுசாக வந்துருக்குதானே சிந்தனை ஃபுல்லாக என்ன பண்ணிது போயிடுது. இல்லை கல்யாணி ஜுவல்லர்ஸுக்கு போகலாமா, சிந்தனை எங்கே போயிடுது, அந்த 50 லட்ச ரூபா. அதான் சொல்வார்கள், நம்மக்கிட்ட பணம் இல்லாத வரைக்கும் அந்த சிந்தனை இருக்காது. அந்த இருப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அப்போ பாருங்கள் சிவனைய செல்வர்களே, நம்ம அறிவார்ந்து சிந்தித்தோம்னு சொன்னால் இந்த உடம்பு நாமல்ல, உடம்புல ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நாமல்ல, கருவி கரணங்கள் நாமல்ல, மனம் நாமல்ல, எண்ணங்கள் நாமல்ல. அப்போ எது நாம்? இது அனைத்தும் நான் இல்லைன்னு சொல்லி ஒன்று நிற்கிது பாருங்க, அறிவே வடிவாகிய ஜீவான்மா என்பது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஜீவான்மா என்பது நான் என்றபடினாலே நம்ம எதுவும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றும் நாம் இல்லை அப்படின்னும் போது நாம் எடுத்து அதை பூசிக்கொண்டுகிற மொழிய அது எதுவும் நாம் அல்லன்ற அறிவு நம்ம சித்தத்திலே பிரதிபலிக்குமே. ஆனால் நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு உவர்ப்பு ஏற்படும். உவர்ப்பு ஏற்பட்ட உடனே நம்ம ஆன்மாவுக்கு எது தேவைடும், இறைவனுடைய அந்த நிலையை வாழும்போதே அந்த ஜீவான்மா பெறும். அதான் சிவமாக்கி சிவமாம் தன்மையை பெறுது. சிவமாம் தன்மை உயிர் எப்பொழுது பெறுனா, வாழும்போதே பெறும். எப்படின்னா, நான் என் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயல், எல்லாம் இறைவன் செயல் என்று உணரும் பொழுது அந்த உயிர்கள், சிற்றறிவாகிய உயிர்கள் பேரறிவாகிய இறைவனோடு தொடர்பு. நம்ம சொந்தக்காரி யார்? சுவாமி. நம்ம சிற்றறிவு வச்சுருக்கிறோம், அவன் பேரறிவு இருக்கிறான். அறிவுனால பார்த்தோன்னா அவனும் சித்து பொருள், நம்மளும் சித்து பொருள், நம்மளும் சித்து பொருள். ஆனால் ஜடம் எதுங்கன்னா இந்த ஆணவ கண்மம் மாயைலாம் ஜட பொருள், இதுக்கு அறிவில் பொருள். அப்போ ஆணவ கண்மம் மாயைன்றது அறிவில் பொருள். அறிவில்லாத ஒரு பொருள் தன்னை சார போகிறது கிடையாது. அறிவுள்ள நாமளும் போய் அறிவில்லாத ஒரு பொருள் எடுப்பதற்கும் அது முறை ஆகாது, இலக்கணத்துக்கு பிழையாகி போயிடும். அப்போ இது எப்போது ஆணவம் உயிரை பட்டுச்சுன்னா அதான் அனாதியிலே தோன்றிற்று. செம்பில் களிம்பு எப்போது வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எப்போ செம்பு உண்டோ அப்பொழுது களிம்பு உண்டு. அதே மாதிரி உயிர் எப்போகுதோ அது குற்றம்யா. உயிர் எப்போகுதோ அப்போத்துலேருந்தே ஆணவமானம் அது முடிஞ்சு. அப்போது பக்குவமுள்ள உயிர்களுக்கு இந்த ஆணவமான மறைப்பு இருள் என்பதை அறிந்து நம்ம இறைவனை சார்வதற்காகத்தான் இப்பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ நம்மளா தெரியும், ஐயோ மாடு குளம் சுற்றம் என்னும் மங்கையர் தம்மோடு நம்மளாம் சுத்தாமல் சற்று சிவத்து மேலே சிந்தை வைக்கணும். அப்படி மண் பெண் பொண்ணு என்று சொல்லக்கூடிய மாறுத தொழிலை கட்டுண்டு அலையாமல் நம்ம இதெல்லாம் சற்று அவா இருக்கிறது. திருவள்ளுவர் அற்புதமாக அவா அறுத்தல்னு சொல்லியிருக்கிறது. ஆசை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்பம் வரும். அதாவது இருவினை எப்படி சொல்கிறாங்கன்னா, அதை சொன்ன பாருங்க, அந்த 50 லட்ச ரூபா வந்த உடனே நம்மளுக்கு ஒரு துன்பம், ஒரு இன்பம். ஐயோ நம்மளுக்கு காசு சேர்த்து நம்ம குடிப்போம், அதை வாங்கினா இதை வாங்கினா பல எண்ணங்கள் வரும் பாருங்க. அதே நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டுக்கிறோம், திடீர்னு யார் பிடிச்சாங்கன்னே தெரியலண்ணா, அதே இன்பம் வருதா?
உடனே காலையில் பிறகுதே இல்லையோ உடனே இந்தியன் பேங்க் என்ன பேங்க்கோ ஐஓபியோ எஸ்பிஐயோ ஓடும். எதுக்காக ஓடுறோன்னா போய் உடனே கேட்போம், எப்படிங்க இது பணம் எப்படி போச்சுங்க, என்ன காரணம் அப்படின்னு உடனே போய் அதை நம்ம விசாரித்து அதுக்கான என்னென்ன தீர்வு காணுமா இல்லையா. உடனே நைட்டெல்லாம் நம்மளுக்கு தூக்கம் வராது. ஒன்றில் ஒரு 5 லட்ச ரூபா நம்ம வீட்டில் பீரோட வைப்போம். திடீர்னு அன்றைக்கி நைட்டு பணம் செல்லாதுன்னு சொல்லி பணம் செல்லட்டுமே உடனே இந்த பணத்தை எப்படி மாற்றணும்னு அந்த எண்ணம் வந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அவள் பாருங்கள், இன்பமும் துன்பமும் ஒரு பொருளை இல்லை. ஆழ்ந்து சிந்திச்சோன்னு சொன்னால் அந்த இன்பமும் துன்பமும் எந்த பொருளுமே கிடையாது. அந்த மனம்தான் ஒரு பொருள் வந்தோடனே குதிக்குது, அந்த பொருள் நம்மளை விட்டு போனோடனே அழுது. அப்போ என்ன நம்ம நல்லா சிந்திக்கணும்னா, எப்போது ஒரு பணம் வந்துதா அப்பொழுதும் ஒரே மனம், பணம் நம்மளை விட்டு போதா அப்போதே ஒரே மனம் இருந்தால் நம்மளுக்கு துன்பம் வராது. இது அடியன் இது சட்டுன்னு வராது. பல நாள் பயிற்சி, பல நாள் பழக்கம். இதை இறைவனே கொடுக்கணும். இறைவன் கொடுத்தாதான் வரும். இது நம்ம சும்மா சொல்லிடலாம். இதெல்லாம் நூல் படித்தா அறிவு வருதுன்னா, இந்த நூலை படிச்சுட்டு எவ்வளோ பேர் சைவ சித்தாந்த சொற்பொழிவாளர்லாம் இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் உணர்வு ரீதியாக வருதா என்ன? இன்றைக்கி சைவ சித்தாந்த அவங்க எப்படின்னா சைவ சித்தாந்த படிச்சிடுறாங்க, சைவ சித்தாந்த சுடர் அப்படின்னு பக்கத்தில் ஒரு பட்டம் போட்டுக்கிறாங்க. பட்டத்துக்கும் இந்த நூலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது உணர்வுக்கு வர வேண்டும். இந்த நூலை படிச்சுட்டு நான் மனப்பாடமாக சொல்கிறேன், என்ன யூஸு? திருக்குறள் கடவுள் வாழ்த்து முழுசாக சொல்வேன். அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, பிறவி என்ன பெருங்கள் நீந்து நீந்தான் என்ன வண்டி சேராதா. அப்புறம் அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும்னு வச்சுங்க. மலர் மிசை ஈனன் மானடி சேர்ந்தாருக்கு நில மிசை நீடு வாழ்வார்னு 10 குரட்பா சொல்லிடலாம். கடற்கரை மனப்பாடம் பண்ணிட்டான். அப்போ இந்த குரட்பா மனப்பாடமாக சொல்லிட்டேன்னு வந்துதா. சரி, ஒழுக்க முறைமை இருக்குது சொல்கிறான். ஒழுக்கத்தினால் எய்துவர் மின்மை, இழுக்கத்தினால் எய்துவது அப்படி, ஒழுக்க விழுப்பம் தான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு பல ஒழுக்கம் சொல்லலாம். அறிவுரைமை சொல்லிடலாம், கல்வி எனும் அதிகாரத்தை சொல்லிடலாம், ஆசை அறுத்தல் அவா அறுத்தலில் சொல்லிடலாம், யாதன் ஞான நீ யானதும் அதன் யாதன் இல்லைன்னு ஒரு குழப்பம் மனப்பாடம் சொல்ல. இது என்ன பலன் இருக்குத? ஒரு குரட்பாவுக்கு நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் அது பலன். ஒரே ஒரு குரட்பாக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அவ்வளோதான். இந்த குரட்பாவில் இந்த ஒரு குரட்பாக நான் வாழறேன், இது ஒரு பலன். அப்போது நல்லது வருங்காலம் நம்ம கஷ்டப்படக்கூடாது, தீயது வருங்காலம் நம்ம அதை துன்பப்படாமல் இருந்தால் இரண்டும் சமமாக எடுத்துக்கொண்டோன்னா இதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. நான் அடியன் அமேசான்லேருந்து ஒரு ப்ளூடூத் வாங்கினேன், ஸ்பீக்கர் வாங்கினேன். 2000 ரூபா கொடுத்து வாங்கினோம். அந்த ஸ்பீக்கர் ப்ளூடூத் காலைல திருவாசகம்லாம் கேட்கலாம். அதை வாங்கினேன். தம்பிலாம் பார்த்தான். ஆனால் அது வாங்கும் போது ஏதோ ஒரு போட்டு வாங்கினேன், அது எந்த ஒரு உணர்ச்சியும் நான் வைக்கல. சரி, ஏதோ வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அதை பயன்படுத்தி நின்றேன். ஒரே மாதம் ஆகல அது கெட்டு போச்சு. எங்கள் அப்பா கூட புழங்கி இருந்தார், என்னப்பா 2000 ரூபா கொடுத்து வாங்கி பணத்தை பாழாகிட்டான் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் கடுதும் ஒரு துன்பத்தே வரல. அப்போது ஒரு கணம் வந்துச்சு, அதில் வராமல் இருக்கிறதுனா என்ன வந்துன்னா, சரி கொஞ்சம் இனிமேந்து வாங்கக்கூடாதுன்னு எண்ணம் வந்தது ஒழிய இதை வாங்கிட்டேமே நான் இப்போலாம் நான் சிந்தையிலே ஓட்டலை. ஏன் எனக்கு அது வரலை அப்படின்னா வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அது வந்தப்போ நான் அதில் இன்பம் வைக்கலை, அது போனப்போ எனக்கு துன்பம் வரல. ஏன்னா அந்த நேரத்தில் இறைவன் எனக்கு அதன் மீது இன்பம் வைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையே எனக்கு தரவில்லை. அவன் எப்பொழுது நான் அந்த பொருள் வந்தப்போ நான் அதில் இன்பத்தை வைக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இறைவன் தரவில்லையோ, அப்போது அது தொலைந்த பிற்பாடோ இல்லை அதை பழுது படும் போதோ அது துன்பம் என்ற சூழ்நிலை இறைவன் எனக்கு தரல. அப்போ இது ஒரு உதாரணம். உலக வாழ்க்கையில் இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுங்க. இதை வைத்து எல்லாத்தையும் நம்ம அளவிட்டு பார்த்தா அந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கணும்னா இன்பத்துன்பம் நம்மளுக்கு வராது. அதை தான் இங்கே சொல்லிக்கிட்டு பாருங்க. ஆணவ மல மறைப்பினால் இருந்த அறிவினையுடைய பக்குவம் இல்லாத மாந்தர் ஞானமாகிய அருளையும் அறியார், அந்த அருளின் வடிவமாகிய குருவினுடைய நிலையையும் அறியார். பக்குவம் இருந்தால் தான் இந்த ஞானத்தை கேட்கணுன்ற எண்ணமே வரும். பக்குவம் இல்லாதவனுக்கு ஞான உபதேசம் பண்ணி எந்த பலனுமே கிடையாது. பார்த்துங்க,
என்ன பண்ணணும், இவனை செய்ய சொல்கிறாரு, இவனை செய்ய சொல்லுங்க. அப்புறம் எவ்வளோ நம்ம சித்தாந்தம் படிக்கிறோம், வகுப்பு படிக்கிறோம், அவர் இவனை செய்ய ஏதோ சொல்லி பாருங்க, அவர் என்ன சொல்கிறத என்ன கேட்குறேன். ஆமாம், அவர் என் ஃப்ரெண்டில் பல சொல்லுவாங்க, இன்னும் அனுபவிக்கவே தெரியல வாழ்க்கைன்னு. சரி, ஓகே, ஏதோ நீங்கள் சிறந்து அனுபவிக்கிறீங்களா, அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பொதுவாக பார்த்தாவே தெரியும். பொதுவாக பார்த்தா தெரியுமா, என்னடா ஒரு புக்கு வேலை, புக்கு ஆன்மீகம் வேலை, புக்கு, உங்களுக்கு இன்னும் வெளி உலகமே தெரியல. சந்தோஷம்தான். ஏன்னா வெளி உலகம் தெரியல தான், அது உண்மைதான், ஒத்துக்குன்னு தான் போகணும். அதுக்காக நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஆமாம் ஐயா உங்கள் பக்கம் எனக்கு இல்லை, நன்றி வணக்கம் சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தோன்னே போதிய அங்கே உக்காஞ்சி நம்ம அங்கே சித்தாந்தம் சொல்கிறதோ வகுப்பு சொல்கிறதோ நடக்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். அதை குரட்டை முடிச்சிடும். விளக்கம்: பொய். ஆணவ மலத்தை பொய் என்று சொல்லால் குறித்தார் ஆசிரியர். ஆணவ மலம் தன்னை பற்றி இருக்கிறது என்பதை உயிர்கள் சிறிதும் அறிய மாட்டார். அம்மலம் உயிருக்கு புலனாகாமல் உயிரின் கண்ணில்லை என்று சொல்லும்படி பொய்ப்பொருள் போல் நிற்றலில் அதனை பொய் என்றார். ஆணவ மனம் எப்படி உயிரை மறைத்திருக்கின்றது சொன்னால், இருள் போன்று உயிரை மறைத்து கொண்டு இருக்கின்றது. எப்படி கதிரவன் காலையிலே சூரிய ஒளி வந்து புறையிருளாகிய இந்த உலகத்தில் கூடிய இருளை நீக்கி பொருளை காணும்படி செய்கின்றதோ, அதே போல நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியாகிய ஆண்டவன் நம்ம உள்ளத்திலிருந்து வெளிப்படும் போது நம்ம அஞ்ஞானமாகிய ஆணவிருளை நீக்கி உயிர் என்னது என்பதை நம்மளுக்கு புலப்படுத்தி, நான் இதற்காக தான் வந்தேன், இதை செய்வதற்காக தான் வந்தேன், நான் இதுதான் என் கடமை என்பதை உயிர் அறியும் போது சதா அவன் சிந்தையிலே உயிர். நான் தயவு செய்து கையை இருதரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் அடியார் பெருமக்களே. நான் இப்போவும் சொல்கின்றேன், எனக்கு இந்த சைவ சித்தாந்த வகுப்பை எடுக்க எந்த தகுதியுமே கிடையாது. அது எல்லாரும் இது ஏதோ நான் சொல்லிக்கிறேன், இது என்ன நான் இது தன்னடக்கத்துக்காக சொல்லிக்கிறேன்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையை சொல்கின்றேன். இந்த சைவ சித்தாந்தத்தை படிப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்பது எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்னமும் சொல்கிற சாஸ்திரத்தில் எந்தவித அனுபவமோ எந்த ஒன்றுமே கிடையாது. ஏதோ என்னுடைய குருநாதர்களுடைய அருளும் என்னுடைய தகப்பனார்கள்லாம் எனக்கு அருளி செய்த அந்த குருவருள் தான் இந்த அளவுக்கு இறைவன் அமர்த்தி அவன் சொல்லி கொண்டிருக்கிறான ஒழிய. இப்பொழுதும் சொல்கிறேன், நான் அடியன் பேசக்கூடிய இந்த காணொலியை நானே பார்ப்பேன். நீங்கள் நம்மளுக்குலாம் தெரியல. நான் ஒரு சமயம் அடியன் பேசின வீடியோவை நானே பார்த்து இதெல்லாம் நான் பேசியிருக்கிறோமா அப்படின்னு சில நெகிழ்வான வீடியோலாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கிறேன். அப்போது தான் எனக்கு புரிந்தது, உட்காருவதும் நாம் இல்லை, பேசுவதும் நாம் இல்லைன்னு விளக்கிய ஒளி தான் இந்த வீடியோ மூலமாக எனக்கே தெரியும். அப்போது தான் தெரியும், உட்காருவதும் நாம் இல்லை, பேசுவதும் நாம் இல்லை, இறைவன் நடத்தி கொண்டு இருக்கின்றான், நாம் ஒரு கருவி அப்படின்னு புரியும். அப்போ இது ஏதோ என்னோட இந்த சிற்றறிவுக்கு இறைவன் எனக்கு உணர்த்திய ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா, இந்த உலகிலுக்கு நாம் வந்தது, அதாவது மற்றவங்க என்ன கருத்துலாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ இறைவன் என்னோட சிற்றறிவுக்கு இந்த நூல்கள் எல்லாம் அப்படின்னு ஏதோ ஒன்றும் படிக்கலை. ஆனால் ஒரு கருத்தில் இந்த நூல்கள், ஏன்னா நீ இவ்வளோ படிக்கிறோம் எல்லாம் படிக்கிறோம், சொல்லக்கூடிய கருபொருள் ஒன்றே ஒன்று தான், வந்த வேலை அவனை கும்பிடுறது. இந்த உலகத்துக்கு ஒரே வரையில் சொல்கிற பாருங்க, இந்த 14 சாஸ்திரமும் 12 திருமுறையும் 4 வேதமும் 28 ஆகமமும் 18 புராணங்களும் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். இங்கே நம்ம வந்த வேலை இறைவனை வழிபாடு செய்தலும் அவன் திருவடியை அடைவதற்கான சாதனத்தை செய்வதற்காகத்தான் இப்பிறவிலே வந்திருப்பது தான் சத்தியமான உண்மை. இதுதான் அனைத்து நூட்களும் சொல்லக்கூடிய கருப்பொருள். இது விளங்காமல் இதெல்லாம் எவ்வளவுதான் படித்தாலும் கூட அந்த சூட்சமமாகிய உண்மை பொருள் புரியலைன்னா ஒன்றுமே தெரியாது.
இப்போது நம்ம இங்கேருந்து அடியன்னு சொல்லக்கூடியது என்ன நம்ம வச்சுங்க, இங்கேருந்து நம்ம திருநெல்வேலி போகிறோன்றது ஒரு இலக்கு. போகிற வழியில் எத்தனை டீ கல்ல வேணால் இறங்கலாம், எத்தனை பாத்ரூமுக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம், உணவு ஹோட்டலுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம திருநெல்வேலிக்கு தான் போகிறோன்ற இலக்குலேயே மனம் வச்சு பயணம் செய்கிறோம் பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்தது சதா தினைக்கும் காலையில் எழுந்தால் இறைவனை அடைய வேண்டும், இறைவன் திருவடி அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் சதா வந்து கொண்டே. இளமையில் கல் 5 விளையாது 50 விளையாது, விளையும் பயிர் முறையிலே தெரியும் சொன்னதெல்லாம் இறை வழிபாட்டை வைத்து தான் சொன்னார். அப்படிப்பட்ட இறை வழிபாடு என்ன செய்யும், என்னங்க செய்யும்? ஒழுக்கத்தை தரும், வாழ்தலுக்கான புரிதலை தரும். இதுதான் ஆன்மீகம் சொல்லுது. இந்த வயசில் நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கிறான், அங்கே போய்ட்டா அப்படியே பையன் கல்யாணம் பண்ணிக்காம நம்ம வீட்டில் நினைக்கலாம் இன்னும் அப்படியே போயிடுவாரோ அப்படின்னா, அப்படி போகிறது சாதாரண விஷயமா? அது கிடைக்கிறதுக்கே தவம் இருக்கணும்ல. நம்ம சும்மா சொல்கிறோம், அது வாழ தெரியலங்க பாவம், கல்யாணம் பண்ணிங்கம்மா நல்லா இது பண்ணுமா இல்லாமல் இவருபான்னு துறவு மேற்கொண்டுக்கிறாரே அப்படின்னு இவர் சொல்லுவார். ஒரு நாள் அவரை மாதிரி சும்மா பார்த்து எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, எங்கள் அப்பா கேட்பாரு, இவனே செய்ய நம்ம பையன் போய் உட்காரான் 3 ஹவர் எப்படி பூஜை பண்ணி உட்காந்துக்கிறான். அது கேட்பார். நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லுவேன், 3 ஹவரப்போ உட்காந்துருந்தேன். நம்மளுக்கு தெரியாது, பூஜையில் இருந்துட்டு வர நம்மளுக்கு அந்த 3 மணி நேரம் 1 நிமிடமாக தெரியுது. ஏன்னா பெருமாள் நம்மளை ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி வச்சிருக்கணும், நேரம் போட்டு தெரியாது. இது எப்படின்னா உதாரணம் சொல்லட்டுங்களா, லவ் பண்ணுறவங்கள பார்த்துக்கிங்களா, அதை விளக்க சொல்ல முடியாது. ஆமாம், இல்லை எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த அனுபவம் பாருங்க, இல்லை பெருமாள் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கல. ஏன்னா பார்த்துருக்குறோம் கண் வரியில் எனக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கும். பாருங்க சுவாமி 4 மணி நேரம் அந்த காதல் வயப்பட்ட அடியார்கள் பேசுவார்கள். உலகத்தையே மறப்பான் இவன். அந்த பெருமாட்டியும் உலகத்தையே மறந்து 2 பேரும் பேசுவாங்க பாருங்க. அந்த சார்ஜரு 90 இருக்கிறது 40 வந்து 30 வந்து ஃபோனே ஹீட் ஏறிக்கும். அந்த 4 ஹவரும் பேசிட்டு சார்ஜ் போட்ட கேப்பில் மறுபடியும் மெசேஜ் அனுப்புவாங்க, எப்போ மறுபடியும் பேசுறது ஒன்றும் இருக்காது. அந்த ஒரு சவுண்ட்லேயே போகும், பல ட்ராக் போயின்னு. ஏன் இது அடியே சொல்ல வந்தேன்னா, அந்த வேறு ஒன்றும் இல்லை, அந்த இன்பம் அந்த 4 அவங்கள போய் கேட்டு பாருங்க, 4 மணி நேரமாக பேசினேன். ஏன்னா அந்த இன்பத்தில் அழுந்தி போவே அந்த நேரம் கிடைக்க தெரியல, பார்த்தீங்களா இல்லையா? அந்த காதலை இங்கே வச்சா எப்படி வெளியே வர முடியும்? ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்குது. இந்த காதல் நம்ம வைக்கலாம், அந்த காதல் பெருமான் நம்ம மேலே வச்சாதான் உட்கார முடியும். ஏன்னா நம்மளால் அவன் மேலே காதல் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் இல்லை. அவன் நம்ம மேலே காதல் வைத்தாதான். அதான் சொன்னார் பாருங்க, இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தி ஈர்த்தி என்முறுக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைன்னு சொல்லிக்கணும். அப்படி இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தி இறைவா, நான் இரும்பு, என் செவி இரும்பினும் வலியது, கல்லினும் வலியது என் நெஞ்சம். இப்பேற்பட்ட என்னை வலித்து வலித்து ஆட்கொண்ட என் பெருந்தகையே, நீ என்று நான் தெய்வத்தையும் சொல்றாரு பாருங்க. இடறினும் தளறினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். இடறினும் தளறினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை விடறினில் அடக்கிய வேதியனே, இது ஓயமை ஆளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே, அதுவோ உணரின் அருள் ஆவடுதுரையரணே அப்படின்னு சொல்லுகின்றார். இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன் கடல் விடுவே நல்லேன்.
எது சொல்கிறார் பாருங்க, இடர்னா துன்பம், இடறினும் தளறினும். அப்படின்னா தளர்ந்து போனால் குண்டாகிறது ஒல்லியாகிறது கிடையாது. அப்போ இடர்னா நம்மளுக்கு துன்பமே வந்தாலும், அப்போ வாழ்க்கையில் என்னை எல்லாரும் கைவிட்டு தளர்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும், எனது ஒரு நோய் தொடரினும், பேர்பட்ட எனக்கு வலிய நோயாகியது எனக்கு தொடரினும், உனக்கடல் தொழு விடுவே நல்லேன். எப்படிலாம் அந்த பாடல் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்துனே இருப்போம், நல்லா பட்ட பொருள் சிவாய நம அப்படின்வாங்க. ஐயோ நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னுவாங்க. ஒன்றும் வேணாம், சாமி கொஞ்சோண்டு ஒரு மிளகா பட்டாசு உள்ளே போட்டாருன்னு வச்சிங்க, ரொம்ப வெடி கூட வேணாம், நாட்டு வெடி செய்து கூட. சின்ன வினை எது, அந்த மிளகா வெடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க தீபாவளியில், அந்த மிளகா வெடி மாதிரி வினை. அதுவும் அவர் போடல, வினை அவ்வளோன்னு இருக்குது. அது அப்படி போடுவார், அது டக்குன்னு வெடிக்கும். உடனே நல்லா தான் இருந்தேன். இந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் தான் பாரு, அவனை தான் தேர்ந்து இருக்கிறேன். அவர் பேசுவார் பாருங்க, நல்லா வியாக்கியானமாக பேசி திருநாமம் பட்டை கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை போட்டுன்னு வரவங்க எல்லாம் அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீனு சொன்னதை கேட்டு நானும் போனேன். நல்லா குத்தான் அந்த ஆளு. எப்பா உர்ரா சாமின்னு அப்படி எங்கத்தான் மண்ணு நின்றுப்போம், அங்கே வேற எங்கன்னா நின்று நிற்போம். எங்க ஓ தூரம் புடி வெட்டு சாமி போ. இது வழிபாடு இன்னமும் இருக்குது. அந்த வழிபாட்டில் போய் நம்ம நின்று இருப்போம். எங்க அகில் விளக்கு ஏற்றி நின்று இருப்போம், சாமி பார்ப்பாரு. ரைட்டு. 1000 கோடியில் ஒன்றும் இல்லை, 2 வேலை செஞ்சுருக்கோம். 1000 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கினு சொல்கின்ற ஆர்த்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேசினர். அப்போ பாருங்க சிவனே செல்வர்களே, உடனே நம்ம ஆள் அங்கே போயிடுவோம். சாமி பார்ப்பாரு. ஐயோ மிளகா வேடிக்கையே தாங்கியே. உடனே என்னவாகுது, மறுபடியும் தூக்கி உள்ளே போடணும். எது, மையலா இந்த மண்ணிடை வாழ்வென்னும் ஆழியுலகப்பட்டு. நல்லா பாடுவோம், அதில் எந்த குறையும் கிடையாது. ராகம் எந்த ராகம் வேணுங்க, மோகன ராகமா இது இப்படி பாடணுமா? மையலா இந்த மண்ணிடை வாழ்வென்னும் ஆழியுலகப்பட்டு. ரைட். மையலா இந்த மண் தோசை சுடு முருளா. மையலா இந்த மண்ணிடை வாழ்வேன் ஆழியுலகப்பட்டு தையலார் என்னும் சூழி. அப்போ பாருங்க பாடல் பாருங்க, தையலார் என்னும் சூழித்தலை. நம்ம மச்சிச்சு நல்லா எழுதுவான், ஆனால் இங்கே பாடுறது தையலார் என்னும் சூழித்தலை பட்டு நான் தலை தடுமாறாமே. மல்லிப்பூ நல்லா அழகாக இது பொண்ணு பார்க்குறதுக்கு. இது என்ன சொல்றதுன்னா, நம்ம அதாவது இது என்ன சிரிப்பு தான் வருது, நடிப்பதை தவிர நம்ம உலகியல் வாழ்க்கை நான் என்ன சொல்கிறது. அதான் அருளாளர்கள்லாம் பார்த்துட்டு சிரிச்சும் பார்த்தாங்க, திட்டியும் பார்த்தாங்க. மாணிக்க வாசகர் என் குருனா அது கோபமே வராது. ஆனால் என் குருனா அவரும் ஒரு கடை திட்டியே போட்டார் நாடகத்தால் முன்னாடியால். அவர் சொல்லினே வந்தார், நல்லதாக பாடினு வந்தார். கூட சூடு ஏற்றிட்டான டக்குனு சொல்ற, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பல்கு. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பல்கு. ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றே பல்காலோ. வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தே. வீழ்கின்றாய் நீ அவல கடலாய வெள்ளத்தேன்னு அற்புதமா சொல்கின்ற.
எப்படி வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல் வினைப்பட்டு ஆழ்கின்றாய் காப்பானை ஏத்தாதே. காப்பான்னா யாருன்னு சொன்னா விஜய் நச்ச படம் கிடையாது. காப்பான்னா நம்மளுடைய சிவபெருமான். காப்பானை ஏத்தாதே ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலம் அப்படின்னு சொல்கின்றார். கேடுல போய் விழுந்துருவோம். சாதாரண கேடுலங்க. தயவு செய்து இது புரிஞ்சுதுன்னா உண்மையே சொல்கின்றேன், அழுவதை தவிர ஒரு நாளும் கிடக்காது. அழுது நம்ம மாணிக்க வாசகன் அழுதாரு பாருங்க. ஏன்னா உண்மையை தெரிஞ்சவங்க அழுவாங்க, கொஞ்சமாக பச்சவங்க இந்த மாதிரி உட்காந்து சத்சங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதான் உண்மைன்னு. தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தன்னை திருத்தத்துக்கே வழி தெரியாத ஞானவார்கள் கம்முன்னு தன்னை சதா சச்சிதானந்த நித்தியானந்த நிலையில் நின்று அவரை நோக்கியே போயிடுவாங்க. இந்த ஒன்றுமேல ஏட்டு சுரக கறிக்கோதவாதுன்னு இந்த ஏட்டு நூலை படித்தவங்க தான் இந்த மாதிரி உட்காந்துன்னு சத்சங்கம் அழகாக நல்லா பேசுகிறாரே அப்படின்னு பேசினு. ஏன் இன்னும் இது புத்தியில் இருக்குதே தவிர உணர்வுக்கு வரல. இதை உணர்ந்து சிந்தித்தோன்னு சொன்னால் அழுவதை தவிர இது தெரியாது. பாருங்கள் சுவாமி எப்படிலாம் திரும்ப அழுது பாடுகின்றார். நம்ம சுவாமி ஒன்றும் செய்தால் தவறி விடுகிறோமே இந்த சூழ்நிலையிலிருந்து. இதுதான் சொல்கிறான் பாருங்க, பொய். ஒரே வார்த்தை பாருங்க, பொய் இருண்ட. இந்த பொய் எது ஐயா? ஒரே வார்த்தையில் உங்களுக்கு பொய் சொல்கிற பாருங்க. இன்னைக்கு அடியன் சொல்கிறத நீங்கள் என்றைக்குமே வாழ்நாள் உள்ள வரைக்கும் மறக்கக்கூடாது. எது பொய்? கண்ணால் காணக்கூடிய அனைத்தும் பொய் தான். ஒன்றை மட்டும் வச்சுங்க, காதை கூட விட்டுருங்க. நான் காதை கூட இல்லை. கண்ணால் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ பொய் தான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஐம்புலனினாலே எதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அது அனைத்தும் பொய் தான். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், என்ன வரணும்? கண்ணால் பார்க்குறது எல்லாம் பொய்னீங்க, பொய் சிவலிங்கத்தை கூட பார்க்குறோம், அதுவும் பொய்யான்னு கேட்டால் அதுவும் ஒரு பொய் தான். எப்படி பொய்? பொய்யில் ஒரு பொய். எது? சுவாமி இந்த உயிரும் உய்ய வேணும்னு மாயையில் தானா அவனோட அருள் வடிவம் அதுவே அவனோட முழு வடிவம் கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார் காயிரும் திருநாமம் பாடினான் தெல்லேனும் கொட்டாமோ அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்கட்கும் தெரிக்கும் படித்து அன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டுலகம் எல்லாம் சிரிக்கும் திறம் பாடி தெல்லேனும் கொட்டாமோ அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நான் ஒழிந்து சிவமானவா பாடி கொட்டாமோ சொல்றாரு பாருங்க. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே என்னை பவமாயம் காத்து ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நான் ஒழிந்து சிவமானவா படி தெல்லேனும் கொட்டாமோ. நல்லா சிந்திச்சுங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சிவபெருமானோட திருவடியை நாம் அடைய வேண்டும் நம்ம சொன்னால் அவன் திருவடியில் நல்லா பாருங்க. அவன் அதான் சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமானே உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொன்ன பழஞ்சொல் புதுக்கும் என் மச்சத்தால் என் கொங்கை நீ நண்பர் அல்லாத்தோல் சேரற்க கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க என் கை உமக்கல்லாது எப்பணியும் செய்ய. இந்த உறுதிப்பாளன் நெஞ்சில ருத்ராட்சமோ நீர் அணிந்த நெற்றியும் வாயிலே பஞ்சாட்சரமாகிய வார்த்தையும் அடியாரை கண்டால் தொழக்கூடிய தன்மையும்
நெஞ்சில் இருக்கக்கூடிய நான் இறைவனுடைய அன்பன், அவனுடைய நிழலில் இருக்கக்கூடிய மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டதை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இணையடி நிழல் என்கின்ற அப்பரோடைய அந்த வார்த்தைக்கிணங்க இறைவனுடைய திருவடி நிழலிலே நாம் இருக்கின்றோம். நம்மளுக்கு எந்த அச்சம் வரப்போவதில்லை, இனி வரப்போவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்லிட்டு நம்ம நாவுக்கரசர் யானையை ஓட்டி கொண்டு வராயா. நம்ம ஆளாக இருந்தால் யானை எதுக்கு? பூனை எடுத்துன்னு வந்தாலே மதம் ஆகிடும். ஆனால் வேணாம் அந்த மாதிரி போகிறோம். பூனை வேற விட்டு கடி கூட்ட போனோம், உடனே மதம் ஆடிடுவான். பூனை வட்டமே உடனே ருத்தாச்சு தேடு அந்த மதம் சொல்லுவான். ஓமுன்றத்தை விட்டுருவான், ஆம்னு போடும். அப்போ எதுவோ போயிட்டா இல்லையா என்ன? நல்லா சிந்திச்சிங்கம்மா. நாவுக்கரசர் எடுத்துங்க, எப்படிலாம் தெரியுமா அழுதார். இப்பேற்பட்ட சமயத்தை விட்டு நான் போயிட்டு நான் பாதுகாப்பு பாருங்க. அந்த யானை வரும்போது சுண்ண பெண் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அகலம் வலாய அறவும் தின்னாங்கெடில புனலும் இவை அனைத்தும் உடையார் ஒருவர் தமர்நாம், உடையார் ஒருவர் தமர்நாம். ஒருத்தரை கூப்பிட்டு இப்போ ஒன்று அந்த ஐயா நடிக்க வராருன்னு வச்சுக்கா, என் நடிக்க வரியா நேரம் தெரியுமா, இந்த ஊர் இந்த தெரு என் பின்னாடி இத்தனை அந்த மீது நானுங்க, நான் இப்பேற்பட்ட ஆள், நான் தலைவரோட பையனும் ஒரு விடும் பாருங்க. அதெல்லாம் சொல்ல நாவுக்கரசர் பெருமை. தமர்னா நான் ஒரு இவரோட சொந்தக்கார். யாரோட சொந்தக்கார தெரியுமா? நானே சுண்ண பெண் சந்தன சாந்தும் நீரணிந்து சுடர் திங்கள் சூளா மணியும், திங்கள்னா நிலவை வச்சுன்னு வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அகலம் வலாய அறவும். அந்த ஆள் போட்டுக்கிறது 916 நெக்லஸ் இல்லை, அந்த ஆள் கழுத்தில் என்ன இருக்குது? அகலம் வலாய அறவும். கிட்ட போனாலே ஸ்னேக்கு தான். அகலம் வலாய அறவும் தின்னும் கெடியில புனலும். போர் போட்டால் கூட தண்ணி வரல, அங்கே வந்து நேருக்குது. தின்னும் கெடியில புனல்லாம் நீர் கங்கை. தின்னும் கெடியில புனலும் உடையா. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கிறோம்? உடையார் ஒருவர் தமர்நாம் அப்படி சொல்லிட்டு கீழே போறாரு. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்சுவது இதெல்லாம் வச்சுக்கணும் சொந்தக்கார. நான் அஞ்சும் கூடியான பொருள் இந்த உலகத்தில் இல்லை, இனி அப்பேற்பட்ட ஒரு பொருள் வர போவதும் இல்லை என்று சொல்கின்ற நம் நாவுக்கரசர் பெருந்தகை. இந்த பாட்டெல்லாம் நம்ம படிச்சுட்டு நல்லா படிப்போம், அந்த வார்த்தை நினைப்போமான்னு தெரியல பாருங்க. அப்பப்பட்ட உறுதிப்பாடு இருக்கணும். சிவபெருமான் மேலே கொண்ட காதலில் தொய்வில்லாமல் இருக்கணும். இப்போ எனக்கு நாளைக்கு நான் கூட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணு வச்சுங்க, எதற்காகவும் சிவத்தை விடக்கூடாது. அதுதான் அந்த உறுதிப்பாடு. வீடா சிவபெருமான், அம்மா அப்பா சிவபெருமான், மனைவியாக சிவபெருமான், பசங்களா சிவபெருமான், இந்த வேலையாக சிவபெருமான், இப்படி வாழணும். இந்த உறுதிப்பாடு ஒவ்வொரு ஆன்மாக்க வருது பாருங்க. அதுதான் ஆணவ மல மறைப்பின் 2 அறிவினை உடைய ஆன்மாக்களுக்கு அந்த நிலை வந்துடும். இது சிவபெருமானே எனக்கு சாப்பாடு, இந்த உலக வாழ்க்கை அனைத்து எனக்கு ஊறுகாய். இது ஊறுகின்ற காய். இந்த ஊறுகாய் தான் எப்படி சும்மா அப்படி தொட்டு அப்படி சாப்பிட்டுக்கணுமே ஒழிய அதை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு சிவபெருமானை நம்ம பிரதோஷம் பௌர்ணமி சாப்பிடக்கூடாது. நம்ம சாதா வழிபாடு. நம்மளாம் பாருங்கள் கோயிலுக்கு போய் நினச்சிக்கலாம், என்ன எதுக்கு பிரதோஷம் மட்டும் தான் போகணும். பௌர்ணமி மட்டும் போகிறவங்களாம் யாருங்க? பக்தர். நல்லா போச்சுங்க. எல்லா சாமியும் பார்க்குற மாதிரி அவரை ஒரு கடவுள் நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் பிரதோஷம் பௌர்ணமிலாம் அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. நம்மளாம் கூட ஏன் அந்த எனக்கு எல்லாளவும் பிரதோஷ பௌர்ணமியிலலாம் அதெல்லாம் எனக்கு கடந்த சூழ்நிலாம் போயே விட்டுது. ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிரதோஷ பௌர்ணமிலாம் ஒரு பயிற்சி தான், அது ஒரு பயிற்சி. அந்த காலத்தில் வராமல் இருந்திருப்பாங்க, அவங்க வரணுன்றதுக்காக அந்த நாளை ஒதுக்கி அப்படிலாம் வரலாறு வச்சுக்கிறாங்களே கண்டி. சுவாமி எப்படி வழிபாடணும்? நித்தமனால நிரம்பாடு. சுவாமி நித்தமும் வழிபாடு செய்யணும். சாமி ஒரு நாள் வழிபாடு செய்யணும், நித்தமும் வழிபாடு செய்யணும். அதை நம்ம சதா சிந்தையில் வச்சுக்கணும்.
பொறி என்பதற்கு இவ்விடத்தில் பக்குவம் என்று பொருள் கூறப்பட்டது. திருவருளை பெறும் பக்குவம் இல்லாதவர் பொறியிலார் எனப்பட்டார். அவர்கள் அருளும் அருள் கொண்டதாகிய உருவடிவும் ஆகிய இரண்டினையும் அறிய மாட்டார். அதற்கு காரணம் ஆணவ மலமே ஆகும். ஆணவ மலம் உடையாருக்கு உண்மை விளங்காது. அருளும் குருவடிவும் அருளும் குருவடிவும் போதமாம் மெய்யிரண்டும் என்ற தொடரை போதமாம் மெய்யாகிய இரண்டும் என பிரித்து வைத்து பொருள் கொள்ள வேண்டும். போதம் என்பது ஞானம். இங்கு இறைவனது ஞானமாகிய அருளை குறித்தது. இந்த போதம்னா ஞானம். இதுக்குதான் பார்த்தீங்கன்னா சிவஞான போதம்னு வச்சிருப்பாங்க புத்தகத்தில். நம்ம சாஸ்திரம்ல போதம், தத்துவ போதம், மெய் உணர்தல் அப்படின்னா தத்துவ போதம்னு அர்த்தம். தத்துவம்னா உணர்தல், போதம்னா ஞானம் அப்படின்னு போதும். அதான் ஞானம், சிவஞான போதம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நூலுக்கு வைக்கிறது. அப்போ சிவ ஞான போதம் புரிச்சிங்கன்னா பாருங்க, சிவம் அதை பற்றி அறியக்கூடிய ஞானம், போதம்னா அதுக்கான கூடிய அந்த அறிவு. போதம் என்பது ஞானம். இங்கு இறைவனது ஞானமாகிய அருளை குறித்தது. ஆம், மெய் என்பது அந்த அருள் கொண்டதாகிய குருவடிவு என பொருள்படும். சிவனே குருவடிவம் கொள்வான் என்று இதுவரை கூறி வந்து இங்கு அருளே குருவடிவம் கொள்கிறது என்று கூறுவது ஏன் என்று கேட்கலாம். சொல்லலாம், நல்லா புரிஞ்சுங்க. சிவபெருமான் வேற, அருள் வேறன்றதே கிடையாது. அருள்னா சிவம், சிவனா அருள். அன்புனா சிவம், சிவனா அன்பு. தேனு வேற, தித்திப்பு வேறையா? இனிப்பு வேற, தேனு வேற சொல்லுமா? மங்கேசம்மான் வந்து அம்மா கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுங்க, தேனு சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுங்க, கொஞ்சம் சக்கரை சாப்பிடுங்க. ஐயா என்ன இவனே சரி நல்லா தான் இருந்தார், அது அப்பயே சொன்ன நிறைய புக்கு படிக்காதீங்க ஐயா. அவள் பாருங்க என்ன தோணுது, ஒன்றே ஐயா ரெண்டும் ஒன்று தானேங்க ஐயா அப்படின்னு. உடனே மிச்சர் சாப்பிடுங்க, கொஞ்சம் காரம் போட்டுங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? அது இருந்தால் இது இருக்குது. மல்லிகைப்பூ வச்சிங்க, கொஞ்சம் சென்ட் வச்சிங்க சொல்ல முடியும். மல்லிகைப்பூக்கு இருந்தால் மனம். இதுக்கு பார்த்தா குணகுணின்னு சொல்லுவாங்க. அப்போ அருள்னாலே சிவன் தாங்க. அருளே சிவமாம் தன்மை. அப்போ அருள்னாலே சிவன் தான். சிவனும் அருளும் தம்மில் வேறல்ல என்பதை உணர்ந்தால் இவ்வினா எழாது. குருவாய் நின்று உணர்த்துவது சிவனே என்றாலும் குருவாய் நின்று உணர்த்துவது அருளே என்றாலும் பொருள் ஒன்றேதான். மலமாசு தீர்ந்து வாழும் தூய ஆன்மா ஆனவரின் அறிவில் இறைவனது அறிவாகிய அருள் விளங்கி நின்று ஆன்மா அறிவை தன்வயப்படுத்துகிறது. தன்வயப்படுத்துதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறலாம். உலையிலிட்ட இரும்பை உலை தீ தன்னுள் அடக்கி அவ்விரும்பினிடத்தில் தீயே விளங்கி நிற்கிறது. இரும்பின் தன்மை கீழ்பட்டு அடங்க தீயின் தன்மையே மேம்பட்டு நிற்கிறது. இரும்பின் தன்மை என்பதின்றி தீயே உள்ளது என்று சொல்லும்படி அவ்விரும்பை தீ தன் வயப்படுத்தி உள்ளது. அதுபோல இறை ஞானமாகிய திருவருள் சுத்த ஆன்மாவின் அறிவை தன்னுட்படுத்தி தானேயாய் விளங்கி நிற்கிறது. அதான் பாருங்க, அந்த இரும்பு, இப்போ இரும்பு காசி ஊத்துறாங்க அப்படின்னா தக 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 தகுன்னு அந்த இரும்பு தன்மை தான் தீ போலவே தெரியும். பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்புலாம் வருதுன்னு வச்சுங்க, அந்த தன்மை பாருங்க அப்படியே ஜொலித்து அந்த நெருப்பு தன்மையே காட்டும். ஆனால் அந்த இரும்பும் நாங்கள் தெரியாது. இப்போ அந்த இப்போ எரிமலை வெடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம பெரிய காசிலாம் ஊற்றுறாங்கன்னு வச்சுங்க, தங்கத்தை கூட உருக்குறாங்கன்னு வச்சுங்க, தக 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 நெருப்பு மாதிரி தான் தெரியும். தண்ணியில் ஊற்றினா தான் தங்க கலர் வரும். நீங்கள் தங்கத்தை உருக்கும் போது பார்க்கலாம். தங்கத்தை உருக்கும் போது அந்த நெருப்பு மாதிரியே தான் இருக்கும். நெருப்பு தீ தன்மையே தான் அதில் இருக்கும். அதை தண்ணியில் விடும் போது தான் அந்த தங்கமாக அது வெள்ளியானே தெரியல, அது தன்மையே தான் பெற்றிருக்கிற மாதிரி பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு இறைவன் அருளே வியாபித்து நிற்கிற மாதிரிங்க. அவர் தான் ஞான ஆசிரியராக பல ஆன்மாக்களை உயிரும் பொருட்டு இறைவன் நின்று அந்த உயிரை வழிநடத்துவான். அதான் வந்து சத்தியநிபாதம்னு சொல்வார்கள். தீயாய் நின்ற இரும்பு சுடுதலை செய்கிறது. இரும்பா தொழிலை செய்கிறது. இரும்பை வயப்படுத்தி நின்ற தீயின் தொழில் அல்லவா அது? அதுபோல சுத்த ஆன்மாவாகிய குருநாதர் ஞானத்தை உணர்த்துகிறார் என்றால் அச்செயல் அவர் செயல் அன்று. அவர் அறிவை தன்னுட்படுத்தி மேம்பட்டு நிற்பதாகிய அருள் செய்கின்ற செயல் அது. குருநாதர் வந்து நம்ம காதல் உபதேசம் செய்தார்.
குருநாதர் செய்கிறது காட்சிக்கு தெரியும், நம்மளை மாதிரி தானே மானுட சக்தி தாங்கி இருக்கிறார் என்று. ஆனால் அறிவிலே சிந்தித்தோமானால் அந்த உபதேசம் சுவாமியே நம்மளுக்கு நல்கியது. சிந்தையில் வச்சுங்க. ஆமாம், அது வருதுன்னு இல்லை, அது நீங்கள் நினச்சாலும் நினைக்கலாலும் அதான் உண்மை. அது நம்ம மாற்றி இல்லைங்க அது கிடையாதுனால அது பொய்யாக போகிறது கிடையாது, அதுதான் உண்மை. அந்த சுவாமி அந்த வடிவம் வந்தது சிவ வடிவம், சிவபெருமானே அந்த குரு வடிவில் வந்திருக்கிறான். அந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்ற உபதேசத்தை செவியில் சொல்லியிருக்கிறார். அந்த மந்திரத்தை தான் நம்ம சிந்திக்கணும். அந்த கேட்டோம் பாருங்க, கேட்டதை சிந்திக்கணும், சிந்திக்கிறதுல தெளியணும், தெளிந்த உடனே நிட்டை கூடுதலாகிய அனுபவம் நம்ம நினைக்கிறோம். ஞானம் பெறுவதற்கு இந்த 4 படி தான்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், உடனே அடுத்தது வச்சாங்க பாருங்க பேசுதல்னு சொல்ல, உடனே உட்காந்து சத்சங்கம் செய்தல் இல்லை, நிட்டை கூடுதல், அமைதியா இருக்கிறது. இதனால் அருள் குருவாய் நின்று உணர்த்துமாறு இனிது விளங்கும். இது பற்றியே ஞானமாகிய அருளும் அந்த அருள் கொண்டதாகிய குரு வடிவும் ஆகிய இரண்டையும் போதமாம் மெய்யிருண்டும் என குறிப்பிட்டார் ஆசிரியர். இதுதான் ஞானம் என்று குறிப்பிடுகிறார். இத்துடன் குரல் பாடல் நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம்.